ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சிந்துவுமே நாளைக்கு கேன்டீன் திறப்பு விழாக்கு நம்ம அத்தையை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழம் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு தட்டில் வச்சு அங்கே இன்வைட் பண்ணுறதுக்காக உள்ளேயுமே போகிறாங்க. இதை பார்த்த இங்கே சுவாதி, அங்கே அவங்க அப்பா, அவங்க அம்மா, எங்கள் அன்னபூரணி மகான்னு சொல்லிட்டு எதுக்காக இங்கே சிந்து வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்து போனதும், அத்தை நாளைக்கு கேன்டீன் திறப்பு விழாக்கு உங்களை நான் கூப்பிடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டையுமே கொடுக்குறாங்க. ஆனால் அதை வாங்காமல் அன்னபூரணி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஆனால் அங்கே நாளைக்கு கேன்டீன் திறப்பு விழாக்கு இந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அதுவும் இல்லாமல் சிவா வந்து உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் உன் சைடு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை மீறி அவனுக்கு வந்து சுவாத்தியை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ எப்படி நிச்சயதார்த்தம் நடந்துச்சோ அதே மாதிரி கல்யாணமும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீ சிவாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் மட்டும் இருந்துடலான்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்க்காத. நாங்கள் நாளைக்கு யாருமே வரமாட்டோம். நீ வந்து ஃபஸ்ட்டு இங்கே கேட்குறதே ஃபஸ்ட் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிந்துவும், அத்தை நீங்கள் என் மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்குமே உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்தால் தான் அங்கே நல்லாயிருக்கும். அத்தை ப்ளீஸ் அத்தை, நாளைக்கு என் மேலே இருக்க கோவத்தினால நீங்கள் அந்த திறப்பு விழாக்கு வராமல் மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க. உடனே மகாவும், ஏய் சிந்து, அங்கே அக்கா தான் சொல்லிட்டாங்கல்ல நாளைக்கு வரமாட்டோம், அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன அக்காவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மகா வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே சிந்துவும், அத்தை நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வரணும். அது இல்லாமல் நீங்கள் என்கிட்ட இருந்து இந்த தட்டை வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அத்தை. ஏன்னா நீங்கள் அங்கே வந்தால் மட்டும்தான் அங்கே எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் மறுபடியும் சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணிக்கு மிகப்பெரிய ஒரு எகத்தாளம் தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியும் இங்கே சிந்துக்கு எதிராக அந்த நிச்சயதார்த்தமே பண்ணியும் ஆனால் சிந்து அன்னபூர்ணி மேலே கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் அந்த கேன்டீன் திறப்பு விழாக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இங்கே அன்னபூர்ணி வந்து அந்த கேன்டீன் திருப்பு விழாக்கும் வரமாட்டேன், அதுவும் இல்லாமல் சிவாக்கு நான் சுவாத்தியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லி இங்கே சிந்துவை ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே சிந்துக்கிட்ட சொன்னாலையும் சிந்து வந்து இந்த விஷயத்தை கேட்டு கொஞ்சம் கூட தயங்கவும் மாட்டாங்க, தைரியமாக தான் இருப்பாங்க. ஏன்னா சிந்து வந்து சிவா கிட்ட நிறையவே சொல்லியிருப்பாங்க, உங்களை நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணது என் மேலே மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஆனால் உங்கள் மேலே வச்சிட்டு இருந்த அன்பு மட்டும் பொய் கிடையாது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. நான் பொய் சொன்னது மிகப்பெரிய ஒரு தப்பாக இருந்தாலையும் எனக்கும் ஒரு மன்னிப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆனால் கூடிய சீக்கிரம் அன்னபூர்ணியத்தையுமே என்னை மன்னிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. சிவாவும் எப்போ இங்கே அன்னபூர்ணி மனசு மாதிரி இந்த வீட்டுக்கு உன்னை கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன நிச்சயதார்த்தம் பண்ணாலுமே சரி, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்த சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நடந்த நிச்சயதார்த்தத்தை இங்கே கணக்கிலே இல்லை. அதுவும் இல்லாமல் என் விருப்பம் இல்லாமல் அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரியெல்லாம் இங்கே சிந்துக்கு ஒரு தைரியமும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிந்துவும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அன்னபூர்ணி கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே சிவாக்கிட்டையுமே இங்கே போயிட்டு சிந்துவும், டாக்டர் இங்கே நான் அத்தையை போயிட்டு நாளைக்கு கேன்டீன் திறப்பு விழாக்கு நான் கூப்பிட்டேன், ஆனால் அத்தை வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அத்தை கண்டிப்பாக வந்து அங்கே கலந்துக்கணும். ஏன்னா அத்தை கலந்துக்கினா மட்டும்தான் அந்த ஒரு ப்ரோக்ராம் நல்லபடியாக முடியும். ஏன்னா அத்தை மேலே நான் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அத்தை என் மேலே இருக்கிற கோவத்தில் அங்கே கேன்டீன் திறப்பு விழாக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சிந்துவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவாவும், சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, ஏன்னா இங்கே பெரியம்மாவை நான் சம்மதிச்சு அங்கே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா உன்னுடைய அந்த கேன்டீன் திறப்பு விழாக்கு இங்கே அது பெரியம்மா வந்து கலந்துப்பாங்க, அது என்னுடைய பொறுப்பு, நீ எதுக்குமே கவலைப்படாத, அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லவும் இதை கேட்டதுமே சிந்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். சரிங்க டாக்டர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க சிந்துவும். அதுக்கப்புறம் இங்கே சிவாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு எப்படியாவது பரியாமாவை நம்ம அங்கே கேன்டீன் திறப்பு விழாக்கு நம்ம அவங்கக்கிட்ட பேசி நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இங்கே சிந்து மேலே இங்கே
பெரியம்மா எவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த கேண்டீன் திறப்பு விழாக்கு அவங்க வராங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் அவங்கள நான் கண்டிப்பாக நாளைக்கு கூட்டிகிட்டு போவேன் இங்கே சிந்துவோட சந்தோஷத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் யோசிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவியும் சிந்துவை மீட் பண்ணி பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சிந்து அங்கே ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு இந்த நிச்சயதார்த்த விஷயத்தை வந்து நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. பைரவி கிட்ட போனதும் சிந்து, நீ எதுக்குமே கவலைப்படாத, சிவா வந்து இந்த விஷயத்தில் சம்மதிக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் அவங்க சிவாவுக்கு தெரியாமல் அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் சிவாவுக்கு தெரியாமல் அவங்க கல்யாணம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தையே எப்போவுமே அவர் எதிர்த்து கேட்டதே கிடையாது. ஆனால் இப்போ அவர் ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்பவே கோபமாகவும் அவர் எதிர்த்து இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு மனசில் நான் ஒரு விஷயத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணாம். ஏன்னா என் மனசுக்குள்ளே ஏற்கனவே இங்கே சிந்து இருக்கா. அதுவும் இல்லாமல் அவளை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை கேட்காம, என்னோட விஷயத்த கேட்காம, என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காம நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிற போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே சிவா வந்து அன்னபூர்ணியத்தையை எதிர்த்து பேசுனதே கிடையாது. ஆனால் இப்போ அப்படி எதிர்த்து பேசுகிற போது எனக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் நீ தான் சிந்து. ஏன்னா உன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு சிவா. ஏன்னா சிவாவும் கூட சேர்ந்து வாழணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அன்னபூர்ணியத்தை தான் இங்கே அவங்க கூட வாழக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே நீ வந்து பண்ணது தப்பு தான். ஆனால் அந்த தப்பு வந்து நீ கரெக்டாக பண்ணிட்டு இருந்தனா யாருமே உன் மேலே கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீ தெரியாமல் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீ இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் சிந்து அதெல்லாம் விடு, நீ எதுக்குமே கவலைப்படாத, எங்கள் சிவா ப்ரோ வந்து உன் பின்னாடி நீ இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே அங்கே சிந்துக்கிட்ட சொல்லவும் சிந்துவுமே இதை கேட்டுட்டு, பைரவி நான் என்ன பண்ணட்டும், ஏன்னா என்னோடய மனசுக்குள்ளே இருக்கிறத நான் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால தான் மட்டும்தான் நாங்கள் சிவாவை டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இங்கே அன்னபூர்ணியத்தை மேலே நான் மிகப்பெரிய ஒரு மரியாதை தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அன்னபூர்ணியத்தை என் மனசை புரிஞ்சிக்காமல், என்னோடய கேரக்டரை புரிஞ்சிக்காமல் நான் எப்போவுமே பொய் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நான் எப்பவுமே ஒரு ஃப்ராடுக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு எனக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ கூட எனக்கு அன்னபூர்ணியத்தை மேலே இருக்கிற மரியாதை இப்போ கூட கொஞ்சம் கூட எனக்கு குறையல. ஆனால் அன்னபூர்ணியத்தை தான் என்னோடய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விடு, ஆனால் இதுக்கு மேலே போக போக எல்லாமே சரியாயிடும். அன்னபூர்ணியத்தையும் ஏமா இருக்கிற கோவம் வந்து தணிஞ்சு என்னை வந்து இந்த வீட்டுக்குள்ளே எப்போ இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்களோ அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்னபூர்ணியத்தையே அவங்க வாயால் என்னை இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே இங்கே சிந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பைரவியும், சிந்து நீ சொல்கிற மாதிரி எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நினச்ச உடனே கிடைச்சது கிடையாது, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே அன்னபூர்ணியத்தையே உன்னை வந்து கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க, ஏன்னா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மகாவும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, அக்கா நீங்கள் நாளைக்கு அந்த கேன்டீன் திறப்பு விழாக்கு நீங்கள் போகக்கூடாது, ஏன்னா இங்கே சிந்து வந்து சிவா மனசை மாற்றணும் இல்லாமல் உங்கள் மனசையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் அவள் நினச்சதை இல்லை அவள் சொன்னதை என்றைக்குமே நம்ம நிறைவேற்றவே கூடாது. ஏன்னா அவளுக்கு நம்ம நிறையவே அட்வான்டேஜ் கொடுத்துருச்சு. அந்த அட்வான்டேஜ் கொடுத்ததுனால இப்போ எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த கேன்டீனுக்கு வேற ஒருத்தர் தான் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் இவ ஏதோ ஒரு அப்படி தில்முள்ளு பண்ணி அந்த ஒரு கேன்டீன் ஆர்டரை வாங்கிட்டா. அதுவும் இல்லாமல் இப்போ உங்ககிட்டே வந்து உங்களவே அந்த கேன்டீன் திறப்பு விழாக்கு கூப்பிடுறா. ஆனால் நீங்கள் போகவே கூடாதத்த. அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி கேட்டுட்டு, மகா நீ சொல்லி எனக்கு தெரியணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கே முன்னாடியே தெரியும் எனக்கு இங்கே இருக்கிற வேலைக்கு நான் நாளைக்கு போக விட முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு வேலையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவளுடைய திறப்பு விழாக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் ஆறுமுகமும் ரூமில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பைரவி வந்து 20 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க மொத்தமாக சொலையா. அந்த 20 லட்ச ரூபா எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இங்கே ஆறுமுகம் வந்து இந்த அமௌண்ட்டு யாருக்கு தான் வாங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பைரவியும் சிந்துக்கிட்ட பேசிட்டு மாடிக்குமே போகிறாங்க. கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு இங்கே
ஆறுமுகமும் அங்கே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்தா பைரவி வந்து, ஆறுமுகம் என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ டீப்பாக ஏதோ பெருசாக யோசிக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து கேட்குறாங்க. அதை கேட்ட இங்கே ஆறுமுகமும், இல்லை பைரவி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, அன்னைக்கு நீ 20 லட்ச ரூபா கொடுத்து அந்த கந்து வெட்டி ராம்கிட்ட நீ கொடுக்க சொன்னல, அந்த 20 லட்ச ரூபா உனக்கு யார் கொடுத்தா, உன்னை நம்பி யாருமே அவ்வளோ கொடுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதுக்கு முன்னே. ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா, நீ ஒரு 20 லட்ச ரூபா ரெடி பண்ணியிருக்க, அதுவும் இல்லாமல் ஒரே நாளில் நீ 20 லட்ச ரூபா ரெடி பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே ஆறுமுகம் சொல்லிட்டாங்க. உடனே பைரவியும், ஆறுமுகம் நீ எதுக்குமே கவலைப்படாத, அதுவும் இல்லாமல் நீ வாங்கி வச்சிருக்க அந்த வட்டி பணம் வந்து இங்கே அத்தைக்கு தெரிய வந்துச்சுன்னா அத்தை ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதனால் மட்டும்தான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அவனுக்கு வட்டியும் முதலுமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே நினச்சி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே இங்கே பைரவியும் ஆறுமுகத்துக்கிட்ட, ஆறுமுகம் அந்த 20 லட்சம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டெல்லாம் நீ யோசிக்காத, ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து உனக்கு நல்லதுக்கு, அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் நான் சும்மா கொடுக்க கிடையாது, உனக்கு அந்த பணம் ரெடியான உடனே என்கிட்ட கொடுத்தேன்னா நான் வந்து லோன் போட்டிருக்கேன், அந்த லோனை வந்து நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, பைரவி சொன்னதும் ஆறுமுகம் வந்து, எனக்கு பைரவி நீ எங்கேருந்து வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒன்றுனா நீ 20 லட்ச ரூபா ஒரே நாளில் நீ ரெடி பண்ணதை நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு யாருமே இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணதே கிடையாது, அதுவும் இல்லாமல் நீ என் மேலே பாசம் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எனக்கு 20 லட்ச ரூபா என்னை நம்பி நீ வாங்கி கொடுத்த பார்த்தியா, அதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் யாருமே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து கடமோ இல்லை லோனோ போட்டு எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ என்ன நம்பி நீ அந்த 20 லட்சம் கொடுத்துருக்க, அதுவும் இல்லாமல் அந்த 20 லட்சத்தை கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. அதுவும் இல்லாமல் உன் அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவுமே உன் அக்கௌண்ட்லேருந்து பிடிக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாள் தவறாமல் சீக்கிரமாக நான் அந்த அமௌண்ட்டை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மகாவுக்கு வந்து நாளைக்கு அந்த இங்கே கேன்டீனுக்கு வந்து துறப்பு விழாக்கு போகவே கூடாது அன்னபூர்ணி, ஏன்னா நம்ம எப்படியாவது சொல்லி நம்ம அவங்க அக்காவை நம்ம இங்கே இருக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இங்கே சிவா வந்து ஒரு சைடு யோசிக்கிறாங்க. உடனே நம்ம அங்கே பெரியம்மா கிட்ட நம்ம போய் எப்படியாவது நாளைக்கு திறப்பு விழாக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே சிவாக்குமே ஒரு ஐடியாவும் வருது, நம்ம அக்காவை பெரியம்மாவை நம்ம கூட்டிகிட்டு போகிறோன்னா ஒரே காரணம் மட்டும்தான், ஏன்னா நம்ம மனசில் என்ன இருக்கோ நம்ம பெரியம்மா கிட்ட சொல்லி நம்ம பெரியம்மாவை நாளைக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அங்கே சிவாவும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போகிறாங்க. பெரியம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவாவும், அது இல்லை பெரியம்மா, என்ன இங்கே ஹாஸ்பிட்டலில் இங்கே சிந்து வந்து கேன்டீன் திறப்பு விழாக்கு உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருந்தா, ஆனால் நீங்கள் அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டீங்க. ஆனால் அவள் வந்து ரொம்பவே நல்லா படிப்பாள், அதுவும் இல்லாமல் அவளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் படிப்பு மேலே, ஆனால் அவளுக்கு அவளுடைய படிப்புக்கும் அவளோட அறிவுக்கும் அங்கே அவளுக்கு அங்கீகாரமே கிடைக்கல. ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா சிந்து வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு பர்சன், அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கலன்னா நல்லாவே இருக்காது, நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும், சிவா நீ இப்போல்லாம் பார்க்குற, நீ கொஞ்சம் கூட சரியில்லை, அங்கே சிந்து மேலே நீ ரொம்பவே அன்பு காட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிந்துக்காக இங்கே வந்து பேசுகிற, சிந்துக்காக எதனா ஒன்றுனா நீ துடிச்சு போகிற, நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சிந்து எவ்வளோ பெரிய தப்புக்காரி, எவ்வளோ பெரிய ஃப்ராடுக்காரின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ தெரிஞ்சியுமே நீ சிந்து கூட பேசிக்கிட்டதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த இவங்க கூட தான் இருக்காங்களே, இது மாதிரி இவங்களுக்கு எப்போயாவது சண்டை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்கிறாங்க. உடனே அம்மா நீங்கள் மற்றவங்கள காமிச்சு மட்டும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, ஏன்னா எனக்கு பிடிச்சா நான் அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறேன், அப்படி பிடிக்கலையா நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். ஆனால் ஐஸ் வந்து ரொம்பவே மன கஷ்டத்தில், இல்லை ஆப்ரேஷன்
ஒரு வழியில் வந்து படுத்துட்டு இருந்தா. ஆனால் அப்பயுமே அவளை வந்து பார்க்கவோ இல்லை எதனா ஒரு இஷ்யூஸ்னாலேயோ எப்பவுமே வந்து பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பார்க்குறம்போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்காதா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க அங்கே ஆறுமுகமும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகம் பக்கம் வந்து ஒரு அண்ணா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இங்கே 1/4 கிலோ சிக்கன் வேணுமா, 1/4 கிலோ இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணம் தான் கேட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, இங்கே அது அன்னபூர்ணியும் இங்கே மகாவும் அன்னபூர்ணி மகா இவங்க 2 பேரையுமே போய் பார்த்துட்டு வர சொல்லு. அதுவும் இல்லாமல் நீயுமே கூட போ, ஏன்னா நீ கூட போனால் தான் கரெக்டாக இருக்கும், என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்டேயும் சிவாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம். நாளைக்கு இங்கே இந்த வீட்டில் இருந்து யாருமே அந்த கேன்டீன் திறப்பு விழாக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகா வந்து ஒரே முடிவாக இருக்காங்க. ஆனால் சிவா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அன்னபூர்ணி வந்து சிவாவை எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீ இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. இங்கே நீ அங்கே சிந்துவடைய அவன் மேலே நீ ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்க போல. நீ அவன் மேலே தான் பாசம் வச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கவும், உடனே இங்கே சிவாவும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாவுமே ஒரு மாஸ்டர் பிளானுமே போடுறாங்க. நம்ம வழிக்கு கொண்டு வரோம்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரியுமே இங்கே அந்த சிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிவாவும் சிந்துவும் 2 பேரும் ஜோடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பார்த்தா அதுக்கா சொல்லுங்கள். ஏன்னா நான் எல்லாருமே ரொம்பவே பாசமாக தான் இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அவளை அடித்து கொன்றுவேன். அன்னபூர்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்தா சிவாக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தண்ணியுமே தெளித்து பார்க்குறாங்க. ஆனால் அன்னபூர்ணி மூச்சு பேச்சு இல்லாமல் அங்கே படுத்து இருக்கவும், அதுக்கப்புறம் பதட்டமாக அங்கே சிவா வந்து அன்னபூர்ணியை தூக்கிட்டு காரில் போய் போட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஆக்சிஜன் அந்த இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஒரு வழியாக இங்கே அன்னபூர்ணியும் கண் முடிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் இங்க அன்னபூர்ணிக்கிட்ட சிவாவும் போயிட்டு, அது பெரியம்மா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இப்போ பண்ணவே மாட்டீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக மயக்கம் போட்டு கீழே விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவங்க இங்க மகாவுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாவும் போயிட்டு அது பெரியம்மா நான் அங்கே சிந்து வந்து அங்கே இந்த கேன்டீனுக்கு திறப்பு விழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாமா, அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் எதுவுமே பொறுப்பெடுத்துக்காமல் சிந்து மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது பெரியம்மா. நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக கலந்துக்கணும். அது இல்லாமல் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கல அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே மனசங்கடமாகவே உருவாகும். நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுமே சொல்லிடுறாங்க. உடனே அவங்க சொன்னதுமே கேட்ட அன்னபூர்ணியும், சிவா என்னால் அங்கே சிந்துவோட அங்கே கேன்டீன் திறப்பு விழாக்கு வர முடியாது, என்னால் நடக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் சிந்து ஏதோ ஒன்று பண்ணட்டும், ஏன்னா இப்படி மற்றவங்கள தோக்க வச்சு தான் நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா இங்கே அவங்களுக்கு அவளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே அவள் அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. பெரியம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் என்னை கேட்காம தான் அந்த நிச்சயதார்த்தமே பண்ணுங்க. ஆனால் அப்போ கூட நான் உங்கள் மேலே நான் கோவவே பட கிடையாது. ஆனால் இதுக்கு மேலேயுமே நம்ம சிந்து மேலே கோவமாக இருக்கக்கூடாது பெரியம்மா. ஏன்னா நீங்கள் என்னை கேட்காம நிச்சயதார்த்தம் பண்ணது உங்கள் மேலே தப்புனா, அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் சிந்து பண்ணதும் தப்பு இல்லை கரெக்டு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா சிந்துக்குமே ஒரு மன்னிப்புமே கொடுக்கணும். ஆனால் நம்ம இப்படியே சிந்து மேலே கோவத்தோடையும் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு மட்டும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சிந்துவை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் சிந்துவையும் எனக்கும் டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்கிறாங்க.
உடனே இங்கே அன்னபூர்ணியும் சிவா, நான் சொல்கிறத மட்டும் கேளுடா, நான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஆனால் என்னை கொச்சப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த மட்டும், இப்படி ஒரு முடிவை மட்டும் நீ எப்போவுமே எடுத்துடாத. ஏன்னா என்னால் முடியலை. ஏன்னா எல்லாருக்குமே நல்லதை நினச்சி தான் நான் இப்படி இருக்கேன் கடைசியில். ஆனால் சிந்து செஞ்ச விஷயத்த நான் எப்போவுமே மறக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிவாவும், சரிங்க பெரியம்மா, நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் ஸ்டூலில் உக்காந்து கூட நீங்கள் அந்த இது திறப்பு விழாக்கு வாங்க, ஏன்னா நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது சிந்துவுமே உக்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவங்க மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்க பெரியம்மா. ஏன்னா நீங்கள் அவங்க மேலே எவ்வளவோ கோவமாக இருங்க, ஆனால் பேசாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு கோவமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த இடத்தவே தெரியுது. ஆனால் அவங்க அந்த ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வேறு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் மாமாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சிவா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மகாவும் இதெல்லாம் கேட்டுட்டு, நம்ம எப்படியாவது நாளைக்கு அந்த கேன்டீன் திறப்பு விழாக்கு இவங்கள கூட்டிகிட்டே போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்க திறக்கிற வரைக்கும் நம்ம எங்கள் அன்னபூர்ணியத்தையே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே ப்ரைவேட்டுக்குமே போனால் நிறைய வந்து பணமும் செலவாகும். அதுவும் இல்லாமல் இங்கே இருந்தோன்னா நான் படிக்கிற படிப்புக்கு இல்லை நான் வேலை பார்க்குற கைக்கும் எனக்கு தங்க மோதிரம் இது போடுறீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. ஆனால் சிவாவும் அங்கேருந்து பெரியம்மா வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மகாவும் நாளைக்கு எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்கள எல்லாருமே நம்ம போக விடாமல் தடுக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். ஏன்னா இங்கே சிவா வந்து சிந்து மேலே மிகப்பெரிய ஒரு அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அன்னபூரணி எப்போ அங்கே சிவா கூட வந்து சிந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி சொன்னால் மட்டும்தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாத்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் இங்கே ஃபீல் பண்ணுறது போகிறது யார் அப்படின்னா அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த ப்ரொடியூசர் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசர் மட்டும் தான் அடிக்க முடியும். ஏன்னா அவருமே எனக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட வரலை, ஆனால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரே காரணனால நான்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகமும் பைரவியும் ரெண்டு பேரும் இங்கே அன்னபூர்ணிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குமே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணியை பார்த்து எப்படி சம்மந்தி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே செல்லப்பாண்டியும் இங்கே இது வசந்தியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆனால் சிவா வந்து அன்னபூர்ணியை இப்படி எதிர்த்து பேசுவார்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சிவா வந்து சிந்து மேலே அக்கறை அன்பு வச்சுக்கிட்டதுனால மட்டுமே அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட இப்படி எதிர்த்து பேசினாங்க. ஆனால் அன்னபூர்ணி இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அன்னபூர்ணியும் எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லா ஊரையுமே சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏமி வச்சுக்கிட்டு அங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்குற போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அன்னபூர்ணி பேசுகிறதும் நடந்துக்கிறதுக்கு நடவடிக்கை எதுவுமே கரெக்டே கிடையாது. ஏன்னா எங்கள் அன்னபூர்ணி ரொம்பவே ஈகோ பிடிச்சிங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சிவாவும் இங்கே மயக்க நிலையில் தான் இருக்காங்க. எப்படியாவது அந்த ரிம்பரை மட்டும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கேன்டீனில் திறந்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிவா இது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்துரும். மகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மகா என்ன பண்ணாலுமே அது வந்து லாஸ்ட்டில் ஃபெயில் தான் ஆகுது. ஏன்னா இங்கே எசக்கியை வச்சு அந்த கோயில் நகையை அம்மன் நகையை திருடினாங்க. அந்த அம்மன் நகையும் எப்படியோ ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடைக்கணும் வந்துச்சு. ஆனால் எது தொலைஞ்சாலையும் எது கிடைச்சாலையும் அவங்கவுங்க தான் அவங்கவுங்களது அப்படின்னு மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க எல்லாருமே இப்படி உள்ளெல்லாம் வருத்தப்படுற இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே வருத்தம் தான். அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிவாவும் சிந்துவும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பீர்க்கி வாச்சு. அன்னபூர்ணி முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே சிவாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா அங்கே அன்னபூர்ணி மயக்க தெளிஞ்சதும் நம்ம போயிட்டு பெரியம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வெளியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே வந்து டாக்டர் என்னாச்சு, அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிந்து, நீ எதுக்குமே கவலைப்படாத, அத்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அத்தையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது சிவாவும் சிந்துக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே இது மகாவும் வெளியே நின்றுக்கிட்டு எல்லாம் உன்னால தான் வருது, எங்கள் அக்கா இப்போ இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா அது நீ இப்படி பண்ணதுனால தான் அக்கா இந்த நிலைக்கு ஆளாயிருக்காங்க, எங்கள் அக்காவை நீ கொலை பண்ணிட்டு தான் உயிரோடு இருப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவும் பயங்கரமாக அங்கே சிந்துவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.